गजाननं गणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्थजम्बो कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतं उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यं सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् 181வது வகுப்பு ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வளர்பிறை திதியா விஷாக நட்சத்திரம் கலியுகாதி 5127 அதிகரணம் 2 அத்தியாயம் 36 ஆங்கிலப்படி 15வது 2வது செக்ஷன்ல 15வது அத்தியாயத்துல 24வது வரி. சுண்ண கிருஷ்ட कृष्ट பிஷ்ட इष्ट பிருஷ்டானாம் पृष्ठानाम् ஆர்திர சுஷ்க சித்தானாம் आर्द्र शुष्क शिष्टानां ச च தான்யானாம் कान्यानां தான்யானாம் हान्यानां நான் பேசுறது கேட்கறதுல சிக்கல் இருக்கோ? ஆமா சாமி லேசா ஒரு சின்ன ஒரு பிரேக் இருக்கு சாமி. ம் விருத்தி க்ஷய பிரமாணானி वृद्धि क्षय प्रमाणानि பிரத்யக்ஷீகுர்வீத प्रत्यक्षीकुर्वीत
பண்டகசாலையில தானிய கிடங்குல பழசு வந்ததுன்னா, அதாவது புதுசு வந்ததுன்னா பழச செலவழிச்சிட்டு புதுசை சேர்த்துக்கணும், பழச முதல்ல செலவழிக்கணும் அப்படிங்கிறது 23வது வரியில பார்த்தோம். லட்சுமிபுரம் மௌன குருசாமி மடம்னு மண்டைக்காட்டு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. அங்க ஒருத்தங்க சொன்னாங்க, வரக்கூடிய பொருள் எல்லாம் டேட் எழுதி வச்சிருவாங்களாம். வந்த டேட்டு படி முன்கூட்டி செலவழிப்பாங்களாம். புதுசு வர்றது டேட்டு போட்டு ஸ்டாக் வச்சிருவாங்களாம். நவேன ச அனவம் சோதஹேத் அவங்க கடைபிடிக்கிறாங்க சாணக்கியர். அடுத்தது என்ன பாக்குறோம் அப்படின்னா, தானியங்களை நாம பயன்படுத்தும் போது பல விதமா பயன்படுத்துறோம். அதுல நிறைய பித்தலாட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4000 கோடி செலவழிச்சு மழை முன்னேற்பாடுகள் எல்லாம் சென்னையில பண்றாங்க. 4000 கோடின்னு தண்ணியில தான் எழுதணும். தண்ணி எல்லாத்து எங்கேயும் தண்ணியா தான் இருக்கு. போக்குவரத்து கழகம்னு எடுத்துக்கிட்டா பாதிக்கு மேல பஸ் பழைய பஸ். ஏன் பழைய பஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, பழைய பஸ்னாதான் கொள்ளையடிக்கிறதுக்கு சௌகரியம். ஸ்பேர் பார்ட் மாத்தினேன் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம். கோடிக்கணக்கான ரூபா அப்படி கொள்ளையடிக்காங்க. இத மாதிரி தானியங்கள்ல அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ் நிலைகளை எட்டும் போது அதுலயும் பித்தலாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த தானிய கிடங்கினுடைய தலைவன் ரொம்ப விவரம் தெரிஞ்சவனா இருக்கணும். இப்போ தானியத்தை ஒருத்தங்க தொலிக்கிறது சொல்லுவாங்க, அல்லது குத்துறது சொல்லுவாங்க. நெல்லு தொலிக்கிறது, நெல்லு குத்துறது. தானியத்தை அதனுடைய மேல் தோல்ல இருந்து, தவிட்டுல இருந்து, உமியில இருந்து நீக்கிறது. அடுத்தது சில சமயங்கள்ல தவிட்டுல இருந்தும் நீக்குவாங்க. தவிடுங்கிறது உமிக்கும் தானியத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மெல்லிய லேயர். பொதுவா வைட்டமின்கள் எல்லாம் அதுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த தானியங்களை பொடிச்சு மாவாக்கலாம், ஊற வச்சு பொடிக்கலாம், வறுத்து பொடிக்கலாம், அதை அரைக்கலாம், உடைக்கலாம். இப்படி சில சமயங்கள்ல உலர்த்தலாம். இப்படி பல கட்ட நிலைகளுக்கு ஆளாக்குவாங்க. இப்படி ஆளாக்கும் போது அதுல கூடுதல் குறைவு வரும். உங்களுக்கு தமாஷ் சொல்லுவாங்க, ஒரு சாக்கு நெல்ல தொலிச்சா ரைஸ் மில்லுன்னெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணு இன்னைக்கு இருக்கான்னு தெரியல. ரைஸ் மில்லுல நெல்லை கொண்டு போய் தொலிச்சு கொண்டு வருவாங்க.
ஒரு சாக்கு நெல்லை தொளிச்சா அரை சாக்கு நெல் கிடைக்கும். அரை சாக்கு நெல்லை தொளிச்சா கால் சாக்கு நெல் கிடைக்கும். ஒரு பக்கா நெல்லை தொளிச்சா அரை பக்கா நெல் கிடைக்கும். ஒரு நாழி நெல்லை தொளிச்சா அரை நாழி நெல் கிடைக்கும். ஒரு உழக்கு நெல்லை தொளிச்சா அரை உழக்கு நெல் கிடைக்கும். 100 கிராம் நெல்லை தொளிச்சா 50 கிராம் நெல் கிடைக்கும். 50 நெல்லை தொளிச்சா எவ்வளவு அரிசி கிடைக்கும்? முதல்ல இருந்தே வரக்கூடியதுல தப்பா சொல்லியிருந்தா திருத்திக்கணும். ஒரு சாக்கு நெல்லை தொளிச்சா அரை சாக்கு அரிசி கிடைக்கும். அரை சாக்கு நெல்லை தொளிச்சா கால் சாக்கு அரிசி கிடைக்கும். இப்படியே ஒரு பக்கா நெல்லை தொளிச்சா அரை பக்கா அரிசி கிடைக்கும். ஒரு உழக்கு நெல்லை தொளிச்சா அரை உழக்கு நெல் கிடைக்கும். 100 கிராம் நெல்லை தொளிச்சா 50 கிராம் நெல் கிடைக்கும். 50 நெல்லை 100 கிராம் நெல்லை தொளிச்சா 50 கிராம் அரிசி கிடைக்கும். 50 நெல்லை தொளிச்சா எத்தனை அரிசி கிடைக்கும் அப்படின்னு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கணக்கு போடுவாங்க. நாம எல்லாருமே அந்த ட்ரெண்ட் அனுசரிச்சு ஓட்டு போடுறது மாதிரி எல்லாம் எந்த முட்டா பயலுக்கு ஓட்டு போடுறா அந்த முட்டா பயலுக்கு நம்மளும் ஓட்டு போடுவோம்னு ஓட்டு போடுற மாதிரி ட்ரெண்ட் அனுசரிச்சு ஓட்டு போடுவது மாதிரி நாமளும் ட்ரெண்ட் அனுசரிச்சு முதல்ல இருந்தே பாதி பாதியா குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அப்ப 50 நெல்லை தொளிச்சா 25 அரிசி கிடைக்கும் அப்படின்றோம். ஆனா 50 கிராம் நெல் இல்ல, 50 அரிசி. ஓரொரு அரிசிக்கும் ஓரொரு நெல்லுக்கும் நல்ல நெல்லா இருந்தா ஓரொரு அரிசி கிடைக்கும். அப்ப 50 நெல்லை தொளிச்சா 50 அரிசி கிடைக்கணும். அதுதான் சரியான விடை. அப்போ நல்ல விவரமுள்ள அதிகாரியா இருந்தா இதுல தெளிவா இருப்பார். அப்போ தானியங்கள் இந்த மாதிரி பண்படுத்தப்படும் போது, ப்ராசஸ் பண்ணப்படும் போது அதுல அளவு கூடுதல் குறைவெல்லாம் வரும். இதுல கள்ளக்கணக்கு எழுதலாம். கள்ளக்கணக்கு எழுதுறதுக்கு ரொம்ப தோதான இடம். திராவிட மாடல் விடிய ஆட்சியிட்ட கேட்டா சொல்லி தருவாங்க. நெல்லு சீனி மூட்டை எங்க? அது சீனிய எறும்பு தின்னுட்டுது, சாக்க எலி தின்னுட்டுது, சீனி மூட்டை காணல. இந்த மாதிரி கணக்கு எழுதுறதுல கில்லாடிகள். அப்படிப்பட்ட ஆட்கள் ஃப்ராடு பண்றத பொதுவா ஆடிட் பண்றவங்க கண்டுபிடிக்கணும். பொதுவா இந்த காலத்துல இந்த திறமையெல்லாம் ஆடிட் பண்றவங்களுக்கு வேணும். சாணக்கியர் சொல்றாரு அதிகாரிக்கே வேணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஆடிட் பண்றதுக்கு தனியா ஒருத்தனை சம்பளம் கொடுத்து வைக்க வேண்டியதுல உனக்கே அந்த விவரம் வேணும் அப்படிங்கிறாரு. அந்த இதுல ஒரு பட்டியல் போடுறாரு. சுண்ண தமிழ்ல உடைத்தல். இப்போ உளுந்து அதை உடைச்சா 2 பாதியா கிடைக்கும், உடைச்ச உளுந்துமாங்க. பருப்பு அதை உடைப்பாங்க, 2 பாதியா கிடைக்கும். கடலை உடைச்சா 2ஆ கிடைக்கும், கடலை பருப்பு உடைச்சா 2ஆ கிடைக்கும், பொரிக்கடலை உடைச்சா 2ஆ கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் உடைக்கிறது. அடுத்தது அரைக்கிறது. கிருஷ்ட அப்படிங்கிறது டிக்ஷனரி அர்த்தம் கொஞ்சம் வேற விதமா இருக்கலாம். நாம தமிழ் அர்த்தத்தை ஒட்டி போறோம். கொஞ்சம் ஒரு பரவலான அர்த்தம், பல விஷயங்கள் அது குறிக்கலாம். நாம அதுல ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ சுண்ண அப்படின்னா டிக்ஷனரியில ப்ரூயிஸ்ட், பவுண்டட் அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. கிருஷ்ட அப்படின்னாலும் கிரவுண்ட், ரப்டு, பவுண்டட், ஃப்ரைடு, கிரேஸ்ட், ரப்ட் ஆஃப்,
இப்படி நிறைய அர்த்தம் வருது. நமக்கு அவ்வளவு குழப்பத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக வேண்டி தமிழை ஒட்டி போவோம். அரைக்கிறது, இப்ப தோசை மாவு அரைப்பாங்க, இடியாப்பத்துக்கு அரைப்பாங்க, பொடியாக்குவாங்க, மாவை பொடியாக்குவாங்க, புட்டுக்கு மாவு பொடியாக்குவாங்க. இந்த மாதிரிப்பட்டது அரைக்கிறது. பிஷ்ட, தமிழ் அதை இடிக்கிறதுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. பிஷ்ட பேஷணம், அரைச்ச மாவையே அரைக்கிறதுன்னு தமிழ்ல சொல்றதுக்கு பிஷ்ட பேஷணம்னு சம்ஸ்கிருதம். ஆனா இங்க வந்து நாம அதை அந்த அர்த்தத்துல எடுக்காம இடிக்கிறது அப்படின்னு அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். உரல்ல போட்டு இடிப்பாங்க, சில பேர் ஆட்டு உரல்ல போட்டு இடிப்பாங்க. பொதுவா இடிக்கிறதுக்குன்னு நம்ம கிட்ட ஒரு டூல் இருக்கு. இதுல எல்லாம் இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கணும். நமக்கு விவசாயம் பண்ண தெரிஞ்சிருக்கு, எந்த பயிரை எப்படி நட்டு விளைச்சல் உண்டாக்கி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கலை, ஆர்ட். அது நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி எடுத்த பொருளை எப்படி ப்ராசஸ் பண்றது, அதுல எந்த பொருளை எடுக்கணும், எந்த பொருளை தவிர்க்கணும், எந்த பொருளை நீக்கணும், எந்த பொருளை எடுத்துக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இப்படி பண்றதுக்கு நம்ம கிட்ட டூல்ஸ் இருந்திருக்கு. உரல், அதனுடைய பர்பஸ் வேற. ஆட்டுரல், அதனுடைய பர்பஸ் வேற. அம்மி, அதனுடைய பர்பஸ் வேற. திருவ, அதனுடைய பர்பஸ் வேற. துருவல், திருவல குத்தின்னு சொல்லுவாங்க, சிரவத்தடின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பர்பஸ் வேற. வெட்டுக்கத்தி, கத்தி, வெட்டுக்கத்திலையும் பல வெரைட்டி உண்டு. கதிர் அறுக்கிறதுக்கு ஒரு விதமான வெட்டுக்கத்தி, அரிவாள்பாங்க. அதுல கத்தி, பட்டா கத்தி, வாளு, இப்படி அதுல நிறைய வெரைட்டி. அதாவது எப்படி ஒரு சர்ஜன், மெடிக்கல் சர்ஜன், அறுவை சிகிச்சை பண்றவரு நிறைய விதமான டூல்ஸ் வச்சிருப்பாரோ, அது மாதிரி ஒரு சனாதன தர்மியுடைய உலகம் வந்து பலவிதமான டூல்ஸ் நிறைஞ்சது. அது கல்லுல இருக்கலாம், இரும்புல இருக்கலாம், மரத்துல இருக்கலாம், அல்லது இதனுடைய மிக்சரா இருக்கலாம். உரல் கல்லுல இருக்கும், உலக்க மரத்துல இருக்கும், அதுக்கு பூணு வந்து இரும்புல இருக்கும். இப்படி ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான வாழ்க்கை, சயின்டிஸ்டா வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு வந்து முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லைங்கிற மாதிரி உபயோகப்படுறதுனால அதனுடைய அருமை தெரியல. ஆனா இந்த ஒரு டெக்னாலஜிக்கு ஃபைனல் ஷேப் கொடுக்கறதுக்கு அது எவ்வளவு கட்டங்களை தாண்டி வந்திருக்கணும். இப்ப எவ்வளவு பண்பாடான ஒரு சமுதாயம் அப்படிங்கறதெல்லாம் இதுல இம்ப்ளிகேஷன். இப்ப இடிக்கிறது அப்படிங்கிற போது பொதுவா உரல்ல போட்டு இடிப்பாங்க. அடுத்தது வறுக்கிறது, வானலியில போட்டு வறுப்பாங்க. பயரை வறுத்து துவையல் பண்ணலாம், காணத்தை வறுத்து, காணம்னா கொள்ளு, வறுத்து துவையல் பண்ணலாம். அரிசியை வறுத்து அரிசி உப்புமா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன், கேரளாக்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா இருக்கும் அரிசியை வறுத்து உப்புமா பண்றது. அடுத்து புட்டு மாவு, பருப்பு பாயசம் வைக்கிறவங்கன்னா பருப்பு, சிறுபருப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் நெய்யில போட்டு எண்ணெயில போட்டு வறுக்கிறது. கடலை, அண்டி பருப்பு, இதெல்லாம் வறுக்கிறது. இதெல்லாம் வறுக்கிற பட்டியல போகும். அடுத்தது நனைக்கிறது, அரிசிய நனைச்சு ஊற வச்சு அப்புறம் அரைப்பாங்க, மாவாக்குவாங்க. கோதுமை இந்த மாதிரி எல்லாம் கழுவி காய போட்டு உலர்த்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதுல
பிஷ்ட அப்படிங்கிறது இடித்தல்னு பார்த்தோம். பிருஷ்ட அப்படிங்கிறது வறுத்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அடுத்து ஆர்திர அப்படின்னா நினைக்கிறது. ஆர்திரா அப்படிங்கிற நட்சத்திரம் தான் திருவாதிரைன்னு சொல்றாங்க. சுஷ்க உலர்த்துறது. இதுல சித்தானாம், சித்த அப்படிங்கிறதும் ரெண்டு விதமா அர்த்தம் எடுக்கலாம். இங்க சித்தாங்கிறது இன்னொரு கேட்டகரி ஆயிட்டு தமிழ் அர்த்தம் பண்ணியிருக்காங்க. அது பண்படுத்தல். பண்படுத்தல்னா என்ன அப்படின்னா புடைக்கிறது. தூசு தும்பெல்லாம் போகிறது வழியா சொலவுல வச்சு புடைக்கிறது. கல்லு நெல்லு எல்லாம் சாவி சண்டெல்லாம் எடுக்கிறது. இப்படி ஆர்திர சுஷ்க சித்த அப்படி 3 முறை போட்டிருக்காங்க. தானியானாம், இப்படிப்பட்ட தானியங்களை இந்த மாதிரி நிலைகளுக்கு உட்படுத்த போது, பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது, ப்ராசஸ் பண்ணும்போது விருத்தி க்ஷய பிரமாணானி, அது அளவு கூடுமா குறையுமா, கூடுச்சுன்னா எவ்வளவு, என்ன ப்ரொபோர்ஷன்ல ரேஷியோல கூடும், குறையும்னா என்ன ப்ரொபோர்ஷன் ரேஷியோல குறையும், இதெல்லாம் பிரத்யக்ஷி குருவீத, இதெல்லாம் கிட்ட நின்னு பார்க்கணும். இல்லைன்னா தலையில மிளகா அரைச்சிருவாங்க. அப்படி பார்த்து கண்டுபிடிச்சுக்கிட்டா அதுக்கு பிறகு இவ்வளவு வந்ததே உள்ள, இவ்வளவு வெளியே போயிருக்கணுமே, இவ்வளவு ப்ராசஸ் ஆயிருக்கணுமே, ஏன் ஆகலன்னு கேள்வி கேட்கலாம். இப்ப நாம அந்த ப்ராசஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் உடைத்தல், அரைத்தல், இடித்தல், வறுத்தல், நனைத்தல், உலர்த்தல், பண்படுத்தல் என்னும் இத்தொழில்களால் கூலங்களுக்கு, அதாவது தானியங்களுக்கு ஏற்படும் அளவின் ஏற்றத்தாழ்வுகள் இவ்வளவென்று உணவுப் பொருள் நிலைய தலைவன், அக்ரி மினிஸ்டர் நேரில் ஆராய்ந்து தெளிந்து கொள்ளல் வேண்டும். அக்னி மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அக்னி ஆபீசரா இருந்தாலும் சரி, எந்த மடப்பயலா இருந்தாலும் சரி, பொதுமக்கள் சம்பளத்துல உண்டு கொழுக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மக்களுக்கு நியாயம் பண்ணணும். The superintendent shall also personally supervise the increase or diminution sustained in grains when they are pounded or frayed or reduced to flour or fried or dried after soaking in water. உங்க தமிழ் என்ன சொல்லுது? இடித்தது, ரவையாக இருப்பது, மாவாக இருப்பது, வறுத்தது, ஈரமாக இருப்பது, காய்ந்திருப்பது, சமைத்து சாப்பிட தயார் நிலையில் இருப்பது என்னும் இவ்வகையான தானியங்கள் எக்காலங்களில் அளவு அதிகரிக்கிறது, குறைகிறது, எப்போது எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் பண்டகசாலை அதிகாரி தானே பார்த்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம சுசீந்திர மாதிரி கோவில்கள்ல, ராஜராஜ சோழன், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரி கோவில்கள்ல பெரிய பெரிய கல்கள் எல்லாம் கொண்டு மேல கொண்டு போயிருக்காங்க. மனிதர்கள் தூக்கக்கூடிய மாதிரி நமக்கு தெரியல. இது எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு
ஒரு கருத்து. கொண்ட கடலைய சாக்குல அடைச்சு அதுக்கு மேல இந்த கல்ல வச்சிருவாங்களாம். கொண்ட கடலைய நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அது தண்ணி பட்டு ஊதுமா. ஊத ஊத இது ஹைட்ராலிக்ஸ் மாதிரி இந்த கல்ல மேல தூக்கிடும் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். இது நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நம்ம கற்பனை பண்றது. நம்ம பயன்படுத்துறதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும், பயன்படுத்தி இருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய அழிவு வந்ததுனால நமக்கு அந்த தகவல்கள் விட்டு போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம அன்னைக்குள்ளவெல்லாம் முட்டா பையனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு முன்முடிவு பண்ணிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா கோமாளித்தனம் தான் விடையா கிடைக்கும். பிரமிடு முன்னாடி அந்த பிரமிடு இவ்வளவு கல்லெல்லாம் எப்படி கொண்டு வச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, பிரமிடு வெறுமனே கோபுரம் தான், அதுக்கு கீழே கட்டடம் இருக்கு அப்படின்னு இப்போ என்ன லேசர் ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்ரே பூமியை எக்ஸ்ரே எடுத்து அதுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான அடிக்கு பில்லர் எல்லாம் நிக்குது, கட்டடம் எல்லாம் இருக்குது, இது வெறுமனே கோபுரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த நவீன கால முட்டா பயில எப்பவுமே ஒரு திமிரு பிடிச்சவன, என்ன விட பெரிய அறிவாளி யாரும் கிடையாது, எனக்கு முன்னாடி எவனும் அறிவாளி கிடையாது, இப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடயே உலகத்தை அணியிட்டு இருக்காங்க. புதுசு புதுசா கண்டுபிடிச்ச உடனே ஆச்சரியப்பட்டு போறாங்க. நம்ம நாட்டுல ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்ச நமக்கு நம்ம எல்லா இடத்துலயும் ரொம்ப அட்வான்ஸ்டா டெக்னாலஜியோட இருந்திருக்கோம். மட்டும் நமக்கு நிறைய புஸ்தகங்களும் கிடைக்குது, அடிச்சது போக அழிஞ்சது போக மிச்சம் மீதி புஸ்தகங்களும் நமக்கு கிடைக்குது. வைமானிக சாஸ்திரம், பரதநாட்டியம், அப்புறம் லீலாவதி, இப்படி எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் எல்லா சப்ஜெக்டுக்கும் நம்ம கிட்ட புஸ்தகங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதனால நமக்கு கொஞ்சம் இதுல பிரமிப்படையாம பழைய காலத்திலேயே அறிவாளிகள் இருந்தாங்கன்னு நினைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. முக்கியமா இதுல ரொம்ப மோசமானவங்க எனக்கு தெரிஞ்சு யுக்திவாதிகள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல லாஜிக்கல் திங்கர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட வேண்டியதான். தாங்க பெரிய அறிவாளி நினைச்சிட்டு ஒரு கூட்டம் தெரியுது. அந்த கூட்டம் நம்ம இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னா அது லாஜிக்கல் ஃபேலசி, அப்பீலிங் டு த அத்தாரிட்டி அப்படின்னு எல்லாம் புது புது கட்டுக்கதைகளை கொண்டு அதாவது உங்களை மட்டம் தட்டணும், அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிவைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு உங்களை வாயடைச்சிடணும். உன் லாஜிக்கே ஃபேலசி, அப்புறம் இந்த லாஜிக்கல் ஃபேலசி, அதுல லாஜிக்குக்கே ஒரு லிமிட் உண்டு. அது சொல்லுவாங்க, லாஜிக்ங்கிறது கழுத, அதுக்கு மேல எவ்வளவு லோடு வேணாலும் ஏத்தலாம் அப்படின்னு. அதனால முதல்ல லாஜிக்ங்கிறதே அறிவாளித்தனமானது, புத்திசாலித்தனமானதுங்கிற அபிப்பிராயமே தப்பு. அந்த அறிவே கூட அவங்களுக்கு கிடையாது. இது எதுக்கு சொன்னா, நிலக்கடலை கொண்டக்கடலை ஊற வச்சு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். அப்படி கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா போயே தெரியும். நான் ரொம்ப கேள்விப்பட்டா சொன்னா உண்மை நினைச்சிட்டு நான் சொல்லல. அடுத்து இருபத்தி 25 கோத்ரவ வீஹீணாம் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். அடுத்தது திருப்பி இதெல்லாம் வருது. நான் நினைக்கிறேன்
34ல மறுபடியும் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். வயதுல சொல்ல போற எல்லாமே திருப்பி திருப்பி வரப்போகுது. உடனே வர போறதுனால ஞாபகப்படுத்தினாங்க. அர்த்தம் சாரக அர்த்தம் சாரக ஷாலீனாம் ஷாலீனாம் அர்த்தபாகः ஊனக. அர்த்தபாகः ஊனக. அநேகமாக அர்த்த பாகக இருக்கணும், அல்லது அர்த்த பாகோனக, அதை அப்படி அங்க பிரிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கணும். திரிபாகோனக அப்படிங்கிறது திரிபாக ஊனக. திரிபாக ஊனக வர காணாம். வரகாணாம். இப்போ சொல்ல போறது நமக்கு புரிய போறது இல்ல. காலை அரைக்கால் முக்காலே முண்டாணி இப்படிலாம் ஒரு கணக்கு சொல்ல போறாங்க. நம்ம அந்த கணக்கை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம். ஆனா அவங்களுக்கு இத பத்தி துல்லியமான அறிவு இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம கிரகிச்சுக்க முடியும். எந்தெந்த தானியங்கள் என்ன என்ன ப்ராசஸ்ல எந்தெந்த அளவு கூடலாம் குறையலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்கிறார். முதல்ல கோத்ரவ. கோத்ரவ அப்படிங்கிறது ஏழைகளால் சாப்பிடப்படும் தானியம்னு டிக்ஷனரி சொல்லுது. ஆனா அந்த அர்த்தம் நம்ம எடுக்க முடியாது. பஸ்பலும் கொரா அப்படின்னு தாவரவியல் பேரு. கோத்ரவ அப்படிங்கிறதுக்கு வரகு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் எடுத்திருக்காங்க. வரகரிசி, சாம அரிசி. இப்ப இந்த இயற்கை அப்படிங்கிறது வந்த பிறகு கொஞ்சம் இதெல்லாம் பழையபடி உயிர் பெற்று வருது. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொல்லுவார், பழைய காலத்துல எல்லாம் யாரு சாமி அரிசி சாப்பிட்டா, வாரத்துக்கு ஒருக்க மாசத்துக்கு ஒருக்க தான் நாங்க எல்லாம் சோறை பார்ப்போம். மற்றபடி வீட்டுல கேழ்வரகு, வரகு, கம்பு, சாம, தினை இப்படிதான் இருக்கும், அதுதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். நம்மளுடைய பண்பாடு ரீதியா நாம ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த என்ன பசுமை புரட்சி அப்படிங்கிற பேர்ல இந்த அரசாங்கம் நெல்லு கோதுமை எல்லாம் விளைவிச்சு தள்ளி எல்லாரையும் நெல்லு கோதுமை சாப்பிடுறவங்களா மாத்திட்டு. ஆனா பாரம்பரியமா அப்படி இல்லை. அந்தந்த பகுதியில என்ன விளையுதோ அதை அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. வேற வேற நாட்கள்ல வேற வேற சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வரகு, ஒரு நாள் சாம, ஒரு நாள் தினை, ஒரு நாள் கம்பு, இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்கிறது மாதிரி அவருடைய பேச்சுல தெரிஞ்சுது. அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இங்க கோத்ரவங்கிறது தமிழ்ல வரகுன்னு எடுத்திருக்காங்க. விரீகி அப்படின்னா பொதுவா நெல்லு. அர்த்தம் சாரக, இதுல நமக்கு சாரமாட்டு பாதி கிடைக்கும். பாதி உமியா பெயரும், பாதி நமக்கு அரிசியா. ஒரு சாக்கு நெல்லுன்னா அரை சாக்கு அரிசி கிடைக்கும். அந்த மாதிரி அர்த்தம் சாரக. அர்த்தம்னா பாதி சாரமா இருக்கும். ஷாலினாம், ஷாலி அப்படிங்கிறது பல அர்த்தம் இருக்கு.
அரிசிங்கிறது ஒரு அர்த்தம், சம்பா அப்படிங்கிறது, சம்பா அரிசி அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம், வேற அர்த்தங்களும் இருக்கு. இங்க நம்ம சம்பா அல்லது சென்னல் அப்படின்னு எடுத்துக்குவோம். அர்த்தபாக ஊனக, அர்த்தம்னா அரை, பாகம்னா காலு, அர்த்தபாக ஊனக, 8ல 1 பங்கு குறைஞ்ச பாதி. இது இப்படித்தான் அர்த்தம் எடுக்கணுமா அப்படிங்கிறதுல விவாதம் இருக்கு. இது ஒரு அர்த்தம். திரிபாக ஊனக வரகானா, வரகுக்கு இங்க வரகுன்னு இருக்கு, மொழிபெயர்ப்புல வேற விதமா இருக்கு. 3ல 1 பங்கு குறவு, 3ல 1 பங்கு குறையும். சம்பா நெல்லுன்னா 8ல 1 பங்கு தான் குறையும், மீதி எல்லாம் கிடைக்கும். வரகுன்னா 3ல 1 பங்கு குறையும், மீதி எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆங்கிலம் the essential part sara, that which is fit for food, of kodrava and of vrihi rice is 1/2. That of shali, a kind of rice, is half less by 1/8 part. That of varaka is half less by 1/3 part. தமிழே வரகு நெல் இவற்றிற்கு உள்ளீடு தத்தம் அளவில் பாதியாகும். அவங்க இங்க வரகுன்னு எடுத்துட்டாங்க, அது பின்னாடி பிரச்சனை வரும். சாலி நெல்லுக்கு உள்ளீடு 8ல் 1 கூறு குறைந்த பாதியாகும். பாசிப்பயிற்றுக்கு உள்ளீடு தன்னளவில் 3ல் 1 கூறு குறைவாகும். இவங்க வரகுன்னு வர இடத்துல பாசிப்பயிர்னு எடுத்திருக்காங்க. அதுல ஒரு குளறுபடி நடந்ததுக்கு அவங்க பாட்டத்துல வித்தியாசமா என்ன ஏதுன்னு பார்க்கணும். உள்ளீடு அப்படின்னா உமி அல்லது மேல்தோல் போக்கப்பட்ட அரிசி, பருப்பு முதலியன. சாலி நெல் அப்படின்னா என்ன, 6 திங்கள் நீரில் நின்று விளையும் சம்பா நெல் வகைகள். 6 மாசம் தண்ணியில நின்று விளையும். அப்படிப்பட்ட சம்பா மாதிரியான நெல்லுகளுக்கு சாலி நெல்லுன்னு பேரு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நெல் என்ன பண்ணும், விரீகி நெல்லு அப்படிங்கிற கேள்வி வருது. பொதுவா அந்த காலத்துல பயிர்கள்னாலே பொதுவா 6 மாசம் 1 வருஷம் பயிர் தான். அதுக்கப்புறம் அதை 3 மாசம் ஆக்கி நவீன விஞ்ஞானம் அந்த நாட்கள் எல்லாம் குறைச்சிட்டு வந்திருக்கு. அதனால அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நெல்லின் அளவில் 8ல் 1 கூறு குறைந்த பாதியாவது 8ல் 3 கூறாம். உள்ளீட்டின் அளவில் 8ல் 1 கூறு என்று கொண்டு அரையளவாகிய எண் கூற்றில் 1 கூறு குறைந்த 7 கூறு என்பதுமா. 8ல் 1 கூறு குறைந்த பாதி அப்படின்னு சொல்லும் போது 8ல 3 கூறுன்னு எடுத்துக்கலாம், அல்லது 8ல 1 கூறு குறைச்சி 7 கூறுன்னு எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதுல எடுத்துக்கலாம் பொடுத்துக்கலாம்னு இல்ல, அந்த பொருளை உமிய மேல்தோலை நீக்கினா என்ன வருதுன்னு பார்த்தா அதுக்கு சரியான விட தெரிஞ்சு போகுது. அடுத்து பாசிப்பயிற்றுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 3 தூணி காட்டு பயிற்றுக்கு 2 தூணி உள்ளீடு உண்டென்பதாம். அப்படியெல்லாம்
சொல்லுறாங்க. உங்க தமிழ் என்ன சொல்லுது? நெல் வகைகளில் அந்தந்த காலத்து வகைகள் கூறப்பட்டுள்ளன. இவற்றில் சில நெல் வகைகளில் பாதியளவு அரிசி கிடைக்கும். சிலவற்றில் பாதிக்கும் மேல் அரைக்கால் பங்கு குறைந்து அரிசி கிடைக்கும். சில வகையில் 2/3 பங்கு அரிசி கிடைக்கும். சில வகைகளில் பாதிக்கும் மேல் 1/9 பங்கு அளவு அதிகமாக அரிசி கிடைக்கும். அந்த இது நம்ம இனிமே தான் படிக்க போறோம். கடைசி படிச்ச 9 அதிகம், அது அடுத்தது பார்க்க போறோம். ரெண்டு 15:26 பிரியங்கூணாம் அர்த்தம் சாரக நவபாக விருத்தி வீச்ச. பிரியங்குக்கு பாதி சாரம், நவபாக விருத்தியும் 9 பாகம் விருத்தியும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பிரியங்குவிற்கு உள்ளீடு தன்னளவில் 9 கூறு மிக்க பாதியாகும். பிரியங்கு ஒரு வகை குலம், அதுதான் அவங்களால சொல்ல முடிஞ்சது. நம்ம என்னன்னு பார்ப்போம். பிரியங்கு அப்படிங்கிறது திணைன்னு சொல்லுவாங்க, அதுவா இருக்கலாம். ஞாழல், செங்கடுகு, இப்படி குங்குமம், திப்பிலி, இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்கு. இதுல கடுகு, திப்பிலி எது வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம தானியம் பத்தி பேசுறதுனால திணைங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நெருங்கி வருது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால பிரியங்குனா திணை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். பிரியங்கோருக்கு உள்ளீடு தன்னளவில் 9 கூறு மிக்க பாதியாகும். ஆங்கிலம். That of Priyangu, panic seed or millet, is 1/2. தமிழ் பிரியங்கு தான் படிச்சீங்க அப்படின்னா சில வகைன்னு போட்டாங்க. எப்படி தப்பிக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது 5:15:27 2:15:27 உதாரகஹ துல்யஹ யவாஹ கோதுமாஹ ச துண்ணாஹ திலாஹ யவாஹ முத்கமாஷாஹ ச முத்கமாஷாஹ ச அஜித் ஜிக்கு வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஜெயலட்சுமிக்கு வேலை செய்தா
சுவாமிஜி நீங்க தெரியுறீங்க, அந்த அண்ணாவோடது கிளியரா இல்ல. சரி பிறகு டெலிகிராம் காரங்களுக்கு எழுதணும், ரெக்கார்டிங்க பாஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுயான்னு. ஹரி கேக்குதா? கேக்குது கேக்குதா? சாமி. நெட் கட் ஆயிட்டு சாமி. அது உங்களுடைய வீடியோ ஃப்ரீஸ் ஆ, ஆயிருந்தது. ஆமா சாமி, நெட் கட் உத்கமாஷாஹ ஆயிட்டு இப்போ ச இது கமாஷாச்ச திருஷ்டாஹ திருஷ்டாஹ முன்னாடி துண்ணாஹா கிருஷ்டாஹன்னு எல்லாம் சொன்னாங்க. அந்தந்த ப்ராசஸ்ல என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு இப்ப சொல்ல முயற்சி பண்றாங்க. உதாரகஹ ஒரு வகையான தானியம், நெடுவரகுன்னு சொல்லலாம்னு மலையாளிகள் சொல்றாங்க. வரகு நெடுவரகு. உதாரகஹ துல்லியக, அந்த நெடுவரக தமிழ் மொழிபெயர்ப்பு சாமைன்னு சொல்லுது. சாமைக்கு உள்ளீடு ஒத்த அளவாகும். யவாகா கோதுமாகாச்ச க்ஷுண்ணாகா, உடைக்கப்பட்ட யவ நெல்லுக்கும் கோதுமைக்கும் உள்ளீடு ஒத்த அளவாகும். திலாகா யவாகா முத்கமாஷாஸ்ட கிருஷ்டாகா, அரைக்கப்பட்ட எள்ளு திலாகா, யவ நெல்லு, யவன்னா பார்லி, முத்க மாஷாகா பயறு உளுந்து, இவை ஒத்த அளவாகும். அது துல்லியக அப்படிங்கிறத எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க இவங்க. உதாரக துல்லியக, யவா கோதுமாச்ச க்ஷுண்ணாக துல்லியக, திலா யவா முத்க மாஷாச்ச கிருஷ்டாக துல்லியக அப்படிங்கிற மாதிரி துல்லியங்கிறத எல்லா இடத்துலயும் கொண்டு அர்த்தம் எடுத்திருக்காங்க. அரைச்சா உடைச்சா எல்லாம் அதே அளவு கிடைக்கும், அளவு கூட குறைய செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. சாமைக்கு உள்ளீடு ஒத்த அளவாகும். உடைக்கப்பட்ட எவனெல்லுக்கும் கோதுமைக்கும் உள்ளீடு ஒத்த அளவாகும். அரைக்கப்பட்ட எள் எவனல் பயறு உளுந்து இவை ஒத்த அளவாகும் அப்படிங்கிறாங்க. ஒத்த அளவு, பிரியங்குவின் உள்ளீட்டை ஒத்த அளவு, குற்றப்படுதற்கு முன்னுள்ள புலத்தின் அளவே உள்ளீட்டின் அளவு என்பதுமா. அடுத்த ஒத்த அளவு, உடைப்பதற்கு முன்னுள்ள அளவை ஒத்த அளவு. அரைத்தல், திரிகையில் பொடியாக்கல். அரைக்கப்பட்ட எள்ளு நல்லா சொன்னோம், திருவை திரிகைன்னு சொல்லுவாங்க, அதுல போட்டு அரைச்சது அப்படிங்கிறாங்க. ஒத்த அளவு, அரைக்கப்படுவதற்கு முன்னிருந்த அளவோடு ஒத்த அளவு. திரிகையில இடிச்சாலும் அதே அளவு வரும். அடுத்தது
அடுத்தது பார்ப்போம். ஆங்கிலம். டெலிகிராம்காரனுக்கு எப்படி எழுதினா தகவல் போய் சேருன்னு தெரியல. ரெக்கார்டிங் பாஸ் பண்ற ஆப்ஷன் புரியா அப்படின்னு. தட் ஆஃப் சமசி, சமசிய பார்லின்னு ஆக்கிட்டாங்க. இதுல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு குழப்பம் இருக்கு. இடையில கொஞ்சத்தை காணல, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணலன்னு ஏதோ ஒரு தமாஷ் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கு. உங்களுக்கு தமிழ்ல ஏதாவது இருக்கா? எவை அப்படி இருக்கு. அது எள் எவை பயிறு உளுந்து முதலானவற்றை நசுக்கி மேல் தோலை நீக்கினால் அதன் அளவுகளில் மாற்றம் வராது. அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கு சாமி. எவை கோதுமை முதலானவற்றை இடித்து எடுத்தால் அளவில் மாற்றம் இருக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கா? சில வகைகளில் பாதிக்கும் மேல் 1/9 அளவு அதிகமாக அரிசி கிடைக்கும். அந்த முந்திர இதோட கண்டினியூஷன் சாமி. அது இடையில உதாரக துல்லியக அப்படிங்கறத பத்தி அவங்கள்ட்ட இல்ல, அல்லது அத இந்த இதோட சேர்த்துட்டாங்க. அந்த இப்ப சிலவற்றில் 9க்கு அதிகம்னா அதுக்கு அடுத்த வரியிலிருந்து படிங்க. அடுத்த வரி சாமி. எவை கோதுமை முதலானவற்றை இடித்து எடுத்தால் அளவில் மாற்றம் இருக்காது. எள்ளு எவை பயிறு உளுந்து முதலானவற்றை நசுக்கி மேல் தோலை நீக்கினால் அதன் அளவுகளில் மாற்றம் வராது. கிருஷ்டாகாங்கிறத நசுக்கி மேல் தோலை நீக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்திருக்காங்க. சரி, தமிழ்ல அதுக்கு மொழி பெயர்த்திருக்காங்க. அடுத்து 28 பஞ்சபாக விருத்திஹி. பஞ்சபாக விருத்திஹி கோதுமஹ சக்தவஹ ச பாத ஊனாஹ கலாய சமசி முத்கமாஷாணாம் அர்த்தபாதஊனாஹ ஆங்கிலத்துல இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்ல, அல்லது இந்த சமசிங்கிறத பத்தி மட்டும் ஏதோ சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கோதுமையும் வறுத்து இடித்த மாவுகளும் தம் அளவில் 5இல் 1 கூறு மிகும். நாம எப்போ பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு மண்ணு கட்டடம் கட்டுறதுக்கு நல்ல மண்ணா இல்லையான்னு பார்க்கும்போது ஒரு டெக்னிக் என்ன சொல்லுவாங்கன்னா, தோண்டி எடுத்துக்கிட்டு திருப்பி மூடணும். அப்படி மூடும்போது அது பள்ளமா இருந்ததுன்னா, தோண்டின இடம் பள்ளமா இருந்ததுன்னா கட்டடம் கட்டுறதுக்கு லாயக்கு இல்லாதது. உயரமா இருந்தது, மேடா இருந்ததுன்னா கட்டடம் கட்டுறதுக்கு லாயக்குங்கிற மாதிரி
ஏன்னா அது ரொம்ப டைட்டா பேக்கடா இருந்திருக்கும், நம்ம தோண்ட உடனே லூஸ் ஆயிட்டு, அதனால அந்த மாதிரி காட்டும். லூஸா இருந்த மண்ணுல பண்ணும்போது அது பள்ளமா காட்டும். அப்படிங்கிறது லூஸான மண்ணில் கட்டடம் நிக்கிறது கஷ்டப்படுங்கிறது ஒரு மாதிரி ஒரு சயின்ஸ். அது மாதிரி கோதுமையை வறுத்து இடிச்சா 5ல் 1 கூறு மிகும். கலாயத்தின் நுண்ணிய மா அதன் அளவில் 1/4 கூறு குறைந்ததாகும். இதுல சக்தவக அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது சக்து அப்படின்னு நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் சக்தவக. சக்தவகன்னா என்ன? வறுத்து பொடிச்சதுக்கு சக்துன்னு பேரு. மொழிபெயர்ப்புல கோதுமையும் வறுத்து இடித்த மாவுகளும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பாத ஊனாக கலாய சமசி. கலாயத்தின் நுண்ணியமா அதனால 1/4 கூறு குறைந்ததாகும். கலாயம்னா என்ன? அது லெகுமினஸ் சீடு, லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பல்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பயறு பருப்பு வகைகள் அப்படின்னு சொன்னா ஈஸியா புரியுமா இருக்கும். அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. அவரை செடி வித்து அப்படின்னு கூட சொல்லலாம். லெகுமினஸ்னா லெண்டில், பீ, பீன்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. லெகுமினஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா relating to or denoting plants of pea family, typically having seeds in pods. ஒரு கவர் இருந்து அந்த கவருக்குள்ள வித்து இருக்கும். அது ஏதாவது ஒரு பக்கத்துல இந்த வித்தெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். Distinctive flowers and root noodles containing nitrogen fixing bacteria. இன்னொரு விசேஷம், இதெல்லாமே வேர் முண்டுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த செடிகள் எல்லாமே நிலத்தினுடைய நைட்ரஜன் சத்தை அதிகப்படுத்தும். அதாவது இதனுடைய வேர்கள்ல பால் பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுல அதிகமான நைட்ரஜனை அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ பூமிக்கு தேவையான நைட்ரஜன், அதாவது மற்ற தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை காத்துல இருந்து எடுத்து சேமிக்கிற டெக்னாலஜி இவைகள்ட்ட இருக்கு. அது வேர் முண்டுகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுவும் இதனுடைய ஒரு விசேஷம். இந்த மாதிரி இதுக்கு லெகுமினஸ் லெண்டில்ஸ் அப்படின்னு பேரு. சமசி, அதுக்கு பல அர்த்தம் உண்டு. பொதுவாக சமஸ், சமச் அப்படின்னு ஹிந்தியில சொன்னா கரண்டி, ஸ்பூனு. வேறையும் அர்த்தம் இருக்கலாம். பார்லி, அரிசி அல்லது லெண்டில்ஸ், லெக்யூம்ஸ் செய்யப்பட்ட ஒரு வகையான கேக் அப்படிங்கிற அர்த்தமும் சமசிங்கிறதுக்கு இருக்கு. வேறையும் அர்த்தங்கள் இருக்கு. மலையாளிகள் மலையாளத்துல ஒரு வகை பலகாரமும் சமஸ் இருக்கு. நமக்கு புரிய மாதிரி அல்வா மாதிரி, கேக்கு மாதிரி, கேசரி மாதிரி
ஆனா ஏதோ ஒரு தயாரிப்பு பார்லி அரிசியில இருந்து தயாரிச்சதா கூட இருக்கலாம். ஆனா இங்க நாம பொதுவா என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரா கிரெயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம இன்னும் வரல அப்படிங்கறத மனசுல வச்சு பார்த்தா அதுக்கு வேற அர்த்தம் எடுக்கணும். என்ன அர்த்தம் எடுக்காங்க அப்படின்னா வேற ஒரு அர்த்தம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சமசிங்கிற பார்லி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுக்கிறதுக்கு இடம் உண்டு. லெண்டில்ஸ் அண்ட் பார்லி அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஏன்னா பார்லியில இருந்து செய்த கேக்குங்கிறவனால பார்லினா கூட எடுத்துக்கலாம். இது முத்க மாஷ பயறு உளுந்துக்கு அர்த்த பாத ஊனாகும். அரைக்கால் பங்கு குறையும் அப்படிங்கிறது தமிழ். கலாயத்தின் நுண்ணியமா அதனால கால் கூறு குறைந்தாலும் பயறு உளுந்துகளுக்கு அரைக்கால் கூறு குறைவாகும். பயறு உளுந்து இடையில உள்ளத காணல, தமிழ்காரங்களுக்கு அது கிடைக்கலையா என்னன்னு தெரியல. இருக்கிறதுக்கு அவங்க என்ன நோட்டு கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். மா யவதானியத்தின் மா, யவன்னா பார்லியினுடைய மாவு. கலாயத்தின் நுண்ணிய மா அப்படிங்கிற இடத்துல கலாய சமசி அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்ட் மாதிரி எடுத்து பார்லி மாவுன்னு மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கலாயம் ஒரு வகை கடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயறு உளுந்துகளின் நுண்ணிய மா என்பது கருத்து. முத்தமாஷானாம் அர்த்தபாத ஊனாக அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலம் அரையும் குறையுமா இருக்கு. ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் விடுபட்டு போயிருக்கு. இருக்கிறத படிப்போம். That of chamasi barley, of mutka and of masha is half less by 1/8 part. முத்கான பச்சை பயிறு, மாஷான உளுந்து அப்படிங்கிறத மொழிபெயர்க்கும் போது மறந்துட்டாங்க போல. ஆங்கிலத்துல உங்க தமிழ் என்ன சொல்லுது? கோதுமையும் அவ்வாறே எவையை வறுத்து பொடி செய்தால் 1/5 பங்கு அளவு கூடும். கலாயம் என்னும் பருப்பு வகைகளை பொடி செய்தால் 4/1 பங்கு குறையும். பயிறு உளுந்து இவைகளை மாவாக்கினால் 8/1 பங்கு அளவு குறையும். சம்பா என்னும் தானியத்தில் பாதி அளவே மிஞ்சும். சரி, அது இனிமே தான் படிக்கணும். அதுல இருந்து வேணா அடுத்த வகுப்புல பாத்துக்கலாம். ரவுண்டா 30ல நிக்கட்டும். இதே மாதிரி தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகுது. சாமி விட்டு விட்டு கேக்குது. ஆனா கேக்குது சாமி. இப்போதான் விட்டு விட்டு கேக்குது. இல்ல, நம்ம 30ல ரவுண்டா நடத்திக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கான்னு? கேள்வி எதுவும் இல்ல சாமி. ஆமா, கேள்வி எதுவும் இல்ல சாமி.